Hello students, welcome to Hiva Maths. 12th Standard Business Maths Chapter 3, Example 3.17 in the video. A firm has a marginal revenue function given by MR is equal to A by X plus B whole square minus C, where X is the output and A, B, C are constant. Show that the demand function is given by X is equal to A by B into P plus C minus B. மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்துட்டு டிமாண்ட் ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதுதான் வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுமா. ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் மார்ஜினல் ரெவென்யூ என்னன்னு எழுதிடலாம். ஏ பை எக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி. இப்போ இதுல நான் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும், ஒரு வாட்டி இன்டெகிரல் அப்ளை பண்ணுமா. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ இன்டூ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன், -2 அப்ளை பண்றேன். சரிங்களா. அப்புறம் மைனஸ் சி into dx. இப்போ நான் தனித்தனியா இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண போறேன். அப்ப இன்டெகிரேஷன் ஆஃப் a into x plus b பவர்ல -2 into dx minus integration of c into dx. நெக்ஸ்ட் லைன் இது எப்படி மாறும்? aன்றது கான்ஸ்டன்ட், x பவர் x plus b பவர்ல -2 plus 1 divided by -2 plus 1 minus c into x plus ஒரு k வரும். இப்போ -2 plus 1 னா -1. இப்போ மைனஸ் மேல எடுத்துடலாம். a into x plus b பவர்ல -1 minus cx plus k. இப்போ r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? k வேல்யூ கண்டுபிடிக்கணும். k வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு when x equal to 0 r is also 0. Substitute பண்ணலாம். r வேல்யூ 0 minus a into 0 plus b inverse minus c into 0 plus k. c into 0 0 ஆடும். ஆனா இந்த டேர்ம் அப்படியே தானே இருக்கும். 0 is equal to minus a, b inverse மட்டும் இருக்கும், அதை divided by எழுதிக்கலாம். ரைட்டா? plus k. இப்போ minus ab அன்செட் போனா plus ab is equal to k ன்னு கிடைக்குமா. இப்போ k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது எங்க எழுதணும்? r ஓட இடத்துல இந்த இடத்துல எழுதிக்கணும். Next line la r is equal to minus a by x plus b minus c into x plus a by b ன்னு எழுதிடும். இப்போ இது LCM எடுத்தாதான் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண முடியும். c தனி, அதை தனியா வச்சிடலாம். minus a by x plus b plus a by b இருக்கு. இப்போ இதை நான் LCM எடுக்கணும்னா இங்க வந்து b வரணும், இங்க வந்து x plus b வரணும். ரைட்டா? கிராஸ் மல்டிபிள் பண்ணாதான் முடியும் இல்லையா? minus x cross multiple பண்ண போறோம். minus a into b plus a into x plus b divided by b into x plus b minus c into x. இப்போ இந்த a inside கொண்டு போங்க. a into x plus a into b divided by b into x plus b minus cx. So minus ab plus ab cancel ஆகிடும். பேலன்ஸ் எனக்கு வெறும் ax by b into x plus b minus c into x மட்டும்தான் இருக்கும். இது r ஓட வேல்யூ. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் நான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் p is equal to r by x. அப்போ இந்த வேல்யூக்கு டிவைடட் பை x பண்ணும். அப்போ r by x is equal to p is equal to ax by b into x plus b into x இதுக்கும் வரும், cx க்கும் x divided by ல வரும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். அப்ப a by b into x plus b minus c தான் நம்மளோட வேல்யூ. ரைட்டா? இப்ப எனக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்திருந்தாங்க ப்ரூஃப்? நம்ம ப்ரூஃப் பாருங்க, x equal to வருது. அப்ப நான் இது x equal to மாத்தி கொண்டு வரணும். இப்ப x equal to கொண்டு வரணும்னா இந்த மைனஸ் c முதல்ல பிளஸ் cன்னு மாறிடணும். அப்ப a by b into x plus b ன்னு இருக்கா. அடுத்த டேர்ம் என்ன பண்ணணும்னா இந்த bx மேல வந்துட்டு b plus c கீழே கொண்டு வரேன். b into x plus b is equal to a by b plus c. ரைட்டா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற b டிவிஷன்ல கொண்டு வரேன். x plus b is equal to a by b into b plus c. இப்ப x மட்டும் தான் வேணும். அப்ப plus b அன்சைட் போனா மைனஸ் b மாறிடும்.
minus b. And இதுதான் நம்மளோட proof. Understand ஆகுதா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next example 3.18. The marginal cost C dash of x and marginal revenue R dash of x are given by C dash of x வந்து 50 plus x by 50 and R dash of x வந்து 60. The fixed cost is 200. Determine the maximum profit என்னன்னு கேக்குறாங்க. So given எல்லாம் ஒரு வாட்டி எழுதிடலாம். சொல்யூஷன்ல C dash of x is equal to 50 plus x by 50. அதே மாதிரி R dash of x is equal to 60. இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேட்குறாங்க. ப்ராஃபிட் வேணும்னா காஸ்ட் வேல்யூ வேணும், டோட்டல் காஸ்ட்டும் டோட்டல் ரெவென்யூ வேணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறதுலேருந்து டோட்டல் காஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாம், சிஎக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் சி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் 50 பிளஸ் எக்ஸ் பை 50 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இன்டிகிரேஷனும் டிஃபரன்ஸும் கேன்சல் ஆயிட்டு பிளஸ் k1 எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ cxன்னு மாறிடும். 50 இன்டிகிரேட் பண்ண 50x, x ஸ்கொயர் எக்ஸை இன்டிகிரேட் பண்ண x ஸ்கொயர் பை 2 into 50 plus k1 which is equal to 50 into x plus x square by 100 plus k1. இப்போ k1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து rupees 200. அப்போ when x equal to 0, c of x is equal to 200. அப்ப 200 is equal to 50 into 0 plus 0 by 100 plus k1. So இது 0 ஆயிடும். 200 is equal to k1 ன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்ப எடுத்துட்டு வந்து cxலே எழுதிக்கலாமா? cx is equal to 50x plus x square by 100 plus 200. So cost function கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரெவென்யூ. அதுக்கு r dash of x கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டெகிரல் பண்ணா போதும். 60 into dx. rx மாறிடும். 60 வந்து 60x மாறிடும். பிளஸ் k2. இப்போ k2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ when x equal to 0, revenue is also 0. Next லைன்ல when x is equal to 0, r of x is also 0. So 0 is equal to 60 into 0 plus k2. அப்ப k2 ஓட வேல்யூ 0. rx ஓட வேல்யூ வெறும் 60x மட்டும்தான் இருக்கும். இப்ப இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் is equal to total revenue minus total cost. Total revenue 60x minus total cost order value 50x plus x square by 100 plus 200. இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடலாம். 60x minus 50x minus x square by 100 minus 200. 60ல இருந்து 50 மைனஸ் பண்ணா 10x minus x square by 100 minus 200 அப்படியே இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோமா? அப்பதான் dp by dx வேல்யூ என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேட்டிருக்கனால ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது 10 ஆயிடும். இது 2 into x, x ஸ்கொயர்னா 2x divided by 100, கான்ஸ்டன்ட் 0. ஸோ 2 1 time 250 time. இப்போ 10 minus x by 50 the dp by dx. இதே இது இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா பாசிட்டிவ் டேர்ம் வருமா பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா டி ஸ்கொயர் பி பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 10 0 ஆயிடும். மைனஸ் 1 by 50 which is less than 0. ரைட்டா? இப்போ less than 0னா நமக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு டிபி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சரியா? டிபி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. therefore 0 is equal to 10 minus x by 50 minus x by 50 இந்த சைடு வந்துட்டோம் which is equal to 10. 50 அந்த சைடு கொண்டு போலாம். அப்ப x is equal to 10 into 50. x ஓட வேல்யூ 500. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப x ஓட வேல்யூ 500ல தான் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் இஸ்
மேக்ஸிமம். ரைட்டா? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் when x is equal to 500. அப்போ p is equal to 10 into x minus x square by 100 minus 200. இந்த ஃபங்க்ஷன்ல 500 substitute பண்றோம். 10 into 500 minus 500 square by 100 minus 200. So 5000 minus 2500 na இன்னும் 2 0 ஏன்னா whole bracket இல்லையா 5000 க்கு whole square divided by 100 minus 200 0 0 0 0 cancel ஆயிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2700. 5000ல இருந்து 2700 போச்சுன்னா 2300. இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம்மந்தம் இருக்கிற டவுட் நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.